அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தமிழ் மொழிக்கு வந்து ஞானபீட விருது கிடையாது. இந்த ஞானபீட விருதை தமிழ் மொழி எத்தனை முறை வாங்கியிருக்குது, ஞானபீட விருதை வாங்கிய முதல் மொழி எது, முதல் எழுத்தாளர் யார், ஞானபீட விருது எத்தனை மொழிகளுக்கு கொடுக்கப்படுது, எந்த மொழி அதிகமாக ஞானபீட விருது பெற்றிருக்கு, இந்த டேட்டா எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்போம். 2025ஆம் ஆண்டிற்கான 60வது ஞானபீட விருது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஞானபீட விருது முதலாக 1965ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ முதல் ஞானபீட விருது பெற்ற மொழி அப்படிங்கிறது மலையாளம். மலையாள எழுத்தாளர் திரு சங்கர் குரூப் அவர் தான் 1965 முதல் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர். 1975 சித்திரப்பாவை அப்படிங்கிற இலக்கியத்திற்காக அகிலன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் மொழிக்காக முதல் முறையாக ஞானபீட விருது பெற்றார். 2002 ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஞானபீட விருது தமிழ் மொழிக்காக வழங்கப்பட்டது. 2025 திரு வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போது அகிலனுக்கு வந்து சொல்லும்போது சித்திரப்பாவை நூல் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னோம். ஆனால் ஜெயகாந்தன் அவர்களுக்கோ வைரமுத்து அவர்களுக்கோ நூல் பேரை மென்ஷன் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா 1981ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்திற்கு வழங்கப்பட்டது, ஒரு எழுத்தாளரோட ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்துக்கு. 1982க்கு அப்புறம் ஒரு எழுத்தாளர் வந்து வாழ்நாளில் அவர் செய்த இலக்கிய படைப்புக்காக அவரோட வாழ்நாள் சாதனைக்காக வழங்கப்படுகிறது. அப்போ 82லேருந்தே நூல் பேரை குறிப்பிட மாட்டாங்க. இப்போது இந்த ஞானபீட விருது அதிக முறை வாங்கின மொழி அப்படிங்கிறது ஹிந்தி 12 முறை, கன்னடா வந்து ஒரு 8 முறையும், பெங்காலியும் மலையாளமும் 6 முறை வாங்கியிருக்கு, தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை வாங்கியிருக்கு. இது எத்தனை மொழிகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா 23 மொழி. அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழி ப்ளஸ் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 2013 49வது விருதுலேருந்து தான் சேர்த்தாங்க. இப்போது ஒரு மொழி வந்து ஒரு ஆண்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த மொழியை கன்சிடரேஷன்லேயே பண்ண மாட்டாங்க. அதனால தான் தமிழ் மொழிக்கு வந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு விருது கொடுக்கப்படாது அப்படின்னு சொன்னேன். இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2003 பத்மஸ்ரீ, 2014 பத்மபூஷன், 2003 கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கினாங்க. இவரை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுங்களா, சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்ற ஒரே இந்தியர் இவர் தான். தமிழ்நாடு அரசு விருதை 6 முறை வாங்கியிருந்தார். இவரை வந்து கவி சாம்ராட் அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காப்பிய கவிஞர் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இவரை வந்து கவி பேரரசு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நன்றி.